1.4 concentrated nitric acid used in laboratory work is 68% nitric acid by mass in aqueous solution. Weight by weight ratio given. And what should be the molarity of such a sample of the nitric acid? The density is given. ஸோ மாஸ் ஆஃப் HNO3 வந்து 68%, அதாவது வெயிட் பை வெயிட் ரேஷியோ கொடுத்துருக்கான். அப்புறம் டென்சிட்டி ஆஃப் சொல்யூஷன் கொடுத்துருக்கான். அடுத்து மோலார் மாஸ் ஆஃப் HNO3 நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா 3 ஆக்சிஜன் இருக்கான், ஒரு நைட்ரஜன் இருக்கான், ஒரு ஹைட்ரஜன் இருக்கான், டோட்டலா 63 கிராம் மோல் இன்வர்ஸ். இப்போ இதுல எப்படி நம்ம ஆன்சர் பாக்குறது? முதல்ல என்ன சார் எங்களுக்கு கொஸ்டின் வந்து கிளாரிட்டி இல்லை அப்படின்னா, முதல் விஷயம் நீங்க என்ன பண்ணா டென்சிட்டி கொடுத்துருக்கான், சொல்யூஷனோட டென்சிட்டி. ஸோ நீங்க இதோட அந்த டோட்டல் டென்சிட்டியோட மாஸ் கண்டுபிடிக்கணும். சொல்யூஷனோட மாஸ் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, அப்ப டோட்டல் சொல்யூஷன்ல HNO3 மாஸ் எவ்வளவு இருக்குன்னு அடுத்து கண்டுபிடிப்போம். HNO3 மாஸ் கண்டுபிடிச்ச உடனே அந்த மாஸ் வச்சு மோல்ஸ் கண்டுபிடிப்போம். மோல்ஸ் கொண்டு போய் மொலாரிட்டி ஃபார்முலால தாக்குவோம், ஆன்சரை தூக்குவோம். அவ்வளவுதான். ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்றேன், அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க. மாஸ் ஆஃப் 1 லிட்டர் சொல்யூஷன் ஆக்சுவலி நமக்கு எவ்வளவு டென்சிட்டி கொடுத்துருக்காங்கன்னா டென்சிட்டி இன்ட்டு 1000 கிராம். அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது என்ன பண்றீங்க, நீங்க வந்து 1000 ஆலையோ 100 ஆலையோ 10 ஆலையோ மல்டிப்ளை பண்றீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த ரூலை ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டா நீங்க ரைட் சைடை நோக்கி மூவ் ஆகணும். நம்பர்ல எங்க புள்ளி இருக்கோ அந்த புள்ளியை ரைட் சைடு நோக்கி மூவ் பண்ணுங்க. உங்க 1000னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க, 3 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க. 100னா 2 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க. அதே வந்து உங்களுக்கு 10னா 1 டெசிமல் தள்ளி புள்ளி வைங்க. உங்களுக்கு தெரியும். இப்போ நான் இருந்தாலும் சொல்றேன், இங்க 1000 நான் மல்டிப்ளை பண்றதுனால டைரக்டா 3 டெசிமல் 5 0 4 அதுக்கு அடுத்த புள்ளி வச்சு 0 மத்ததை ஆட் பண்றேன். பட் அதுக்கு வேல்யூ கிடையாது, அதனால கிராமுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ மாஸ் ஆஃப் சொல்யூஷன், அந்த லிட்டர் 1 லிட்டர் சொல்யூஷனுடைய மாஸை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சிருச்சு. சூப்பர். ஸோ நமக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க மாஸ் பை மாஸ் பர்சன்டேஜ் அப்படின்னா 68 எவ்வளவு அப்படின்னா 100ல இன்ட்டு நம்ம சொல்யூஷன் டோட்டல் வால்யூம் நம்ம இப்பதான் மாஸ் கண்டுபிடிச்சோம். டோட்டல் வால்யூமுடைய மாஸ் கண்டுபிடிச்சோம். ஸோ 1504. நான் ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்றேன், சைடில் உங்களுக்கு எழுதுற அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் டிவைட் பண்ணும்போது 100ல டிவைட் பண்ண அப்படின்னா நீங்க உங்களோட நம்பர்ல லெஃப்ட் சைடை நோக்கி நகருங்க. ஸ்டார்டிங் எண்ட்ல இருந்து லெஃப்ட் சைடு நோக்கி நகருங்க. ஸோ நீங்க 10 அப்படின்னா 10ல டிவைட் பண்றீங்கன்னா ஒரு ஸ்தானம் ஒரு டெசிமல் உள்ள புள்ளி வைங்க. அதுவே 100னா 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. அதே 1000னா 3 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைங்க. ஸோ இங்க நம்ம டேரக்டா அப்படி எழுதிட்டு போயிட்டே இருக்கலாம். 1022.72 எஸ் HNO3 உடைய கிராம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ கிராம் கிடைச்ச உடனே நம்ம டைரக்டா எங்க போயிடலாம் அப்படின்னா மோல்ஸ் கண்டுபிடிக்கணும். மோல்ஸ் கண்டுபிடிச்சிட்டா அதை மொலாரிட்டில அப்ளை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் HNO3 கண்டுபிடிக்கணும். அதுல ஃபார்முலா வந்து கிவன் பை மோலார் மாஸ். கிவன் இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சோம், நம்ம தான் கண்டுபிடிச்சு எடுத்தோம். மோலார் மாஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கிவன் மாஸ் எவ்வளவு எடுத்தோம்? 63. ஓகே, நான் சைடில் ஒர்க் அவுட் பண்றேன், அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபைனலி வி கெட் 16.23 மோல்ஸ். இப்போ டைரக்டா மொலாரிட்டி ஃபார்முலாக்கு போவோம். மொலாரிட்டி ஃபார்முலா பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் 16.23. ஓகே, 16.23 லிட்டர் 1 லிட்டர். ஸோ எக்ஸாக்ட்லி வி கெட் 16.23 மோலார். சாரி 23 மோலார். இதுதான் ஆன்சர். அவ்வளோதான்.